மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அடுத்தடுத்ததாக 3 கொலை கொள்ளையோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. மட்டக்களப்பு பஸ் நிலையத்தில் ஒரு கொள்ளை சம்பவம், அதாவது மயக்க மருந்து கொடுத்து ஒரு பெண்ணை மயக்கி அவருடைய தாலி நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 2வது பம்மியடியூற்று 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணொருவரை அவர்கள் போட்டோவில் ஏற்றி வந்து அவர்களிருந்த தங்க நகைகளை அபகரித்துவிட்டு பட்டிப்பளை நெல்லிக்காட்டில் இருக்கின்ற ஒரு மான் கிணறு பாழடைந்த கிணற்றில் அவரை தூக்கி போட்டிருக்கின்றார்கள். 28ஆம் தேதி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அவர் அந்த கிணற்றில் போடப்பட்டார்கள். இது சம்பந்தமாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முறைப்பாடுகள் செய்திருந்தார்கள். ஆனால் 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு தேடலும் நடைபெற்று அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் கவுனதீவில் காணப்படுகின்ற பொத்தியாவிலையைச் சேர்ந்த ஒரு பெண், அதாவது குறிப்பிட்ட பெண் இதே மாதிரி கடத்தப்பட்டு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவருடைய குழந்தையை வயலில் வீசிவிட்டு இவர்கள் அந்த தாயை அதே கிணத்தில் போட்டிருந்தார்கள். அந்த கிணத்தில் அந்த தாய் சத்தம் போடுகின்ற சத்தம் அடுத்த நாள் காலமே ஒரு இளைஞனுக்கு கேட்டதன் பிரகாரம் போலீசாருக்கு அறிவித்த பின்னர் தான் அந்த கிணற்றில் ஏற்கனவே 28ஆம் தேதி கொலை செய்யும் முயற்சியோடு தூக்கி போடப்பட்ட நலாயினி ரவி என்பவர் அந்த கிணற்றில் 22 நாட்களாக கொல்லப்பட்டும் அவர் கண்டுபிடிக்கப்படாமல் அவருடைய பிரேதம் வந்து கிடந்திருக்கின்றது. இந்த நிலையில் அந்த 3வது பெண், அந்த பொத்தியாவிலையைச் சேர்ந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த பிரேதம் கூட எடுக்கப்பட்டு இப்போது நீதிமன்ற விசாரணைக்குட்பட்டு 14 நாட்களுக்கு அந்த மரபணு சோதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 22 நாட்களாக அந்த நலாயினி ரவி என்ற அந்த 4 பிள்ளைகளின் தாயார் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மிகவும் மனவேதனைக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய அந்த அனுதாபத்தை காட்டுவதற்காகவும் இந்த சட்ட நடவடிக்கை விடயத்தில் மிகவும் கவனமாக கையாளுமாறும் கூறி இந்த இடத்தில் வந்து காந்தி சதுக்கத்தின் முன்பாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய மகஜரை ஜனாதிபதிக்கும் சட்டத்தரணிகள் சங்க தலைவர்களுக்கும் மற்றும் டிஏ மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கோருகின்ற ஒரு உருக்கமான விடயம் என்னவென்றால், இந்த படுகொலையை செய்த படுகொலை கும்பல், அதாவது அண்ணன் தம்பி அவருடைய மனைவி என்ற ஒரு கும்பல் இந்த கொலையை செய்திருக்கிறது. இவ்வாறு கொலை செய்த கும்பலுக்கு சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணியும் ஆஜராக கூடாது. அது ஒரு மோசமான படுகொலை. இப்படிப்பட்ட படுகொலையாளிகளை விடுவிப்பதற்கு முனைவதன் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த பிரதேசத்தில் படுகொலைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக அவர்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள். மிகவும் மனவேதனையோடு காணப்படுகின்றார்கள். தங்களை பாதுகாக்க வேண்டிய இந்த போலீசார் அந்த விடயத்தில், அந்த நலாயினி ரவி என்ற விடயத்தில் பாதுகாப்பை வழங்கவில்லை என்ற உரத்த மனவேதனையோடு காணப்படுகின்றார்கள். தங்களுடைய மகஜர் மூலமாக இந்த காலம் கடத்தி எடுக்கப்படுகின்ற நீதி என்பது கிடைக்காத நீதி என்று சொல்வார்கள். உண்மையில் அந்த 1வது பெண் மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் பிடிக்கப்பட்ட போது அல்லது அவர் மயக்கப்பட்டு அந்த கொள்ளை நடந்த போது இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த 2வது கொள்ளையை தடுத்திருக்கலாம், 3வது கடத்தலையும் கூட செய்திருக்கலாம். எனவே போலீசார் செய்கின்ற நல்ல விடயங்களை பாராட்டுகின்றனர். கடந்த காலத்தில் 24 மணித்தியாலத்திற்குள் இந்த பவுனதீவை சேர்ந்த
அந்த பெண் விடயத்தில் கைதிகள் அந்த குற்றவாளிகள் அல்லது சந்தேக நபர்களை கைது செய்ததை பாராட்டுகின்றோம். ஆனால் இந்த 22 நாளாக நலாயினி ரவி என்பவர் அந்த பாலடைந்த கிணத்தில் இறந்திருக்கின்றார். எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கின்றது, பவுனதியில் இருக்கின்றது, கொக்கடிச்சோலையில் இருக்கின்றது, வெள்ளாவளியில் இருக்கின்றது, களுவாஞ்சக்குடியில் இருக்கின்றது. இந்த முறைப்பாடுகள் செய்யப்பட்டும் அந்த 22 நாட்களாக அந்த பிரேதத்தை கண்டுபிடிக்கப்படாத ஒரு நிலை இது வேதனையை தருகின்றது. எனவே போலீசார் இந்த விடயத்தில் காட்டுகின்ற அக்கறை போதாதென்று மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இதற்காகத்தான் இன்று அனைத்து மக்களும் திரண்டு வந்து தங்களுடைய மனவேதனையையும் தங்களுடைய மனத்தாங்கல் அவஸ்தைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு அவர்கள் விடுக்கின்ற உருக்கமான வேண்டுகோள், இப்படிப்பட்ட படுகொலையாளிகளுக்கு ஆஜராக வேண்டாம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஏனென்றால் படுகொலையாளிகள் தப்பிக்கப்படுகின்ற போது மீண்டும் மீண்டும் படுகொலைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்வதோடு இதற்கு நீதியான விசாரணை நடைபெற்று சட்டத்தின் பிடிக்குள் இவர்கள் வந்து நியாயமான தண்டனை, இந்த கொலை குற்றத்திற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த ஆடைத்தனமான செயல் செய்கின்றவர்கள் மீது அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் மக்கள் சார்பாக இந்த கருத்தை